எங்களுக்கு முன்னே வந்தவர்கள் அல்லது 20 வருஷத்துக்கு முதல் வந்தவர்கள் வந்து எப்படி சொல்லலாம், அவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுண்டா தாங்கள் கொஞ்சம் நெகிழ்ச்சி தன்மைக்குள்ள வரணுன்றதுக்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லை. வெள்ளைக்காரர்கிட்ட நீங்கள் எப்படி எங்கட விஷயத்தை சொல்லுவீங்கள், எப்படி கொண்டு வருவீங்கள்? செய்ய முடியாது. அதுக்கு தானே சொல்கிறேன், தமிழ் பாடசாலைகளுக்கு போயினோம், கோயிலுக்கு கொண்டு போகிறோம், சர்ச்சுக்கு கொண்டு போகிறோம், கல்ச்சரல் நிகழ்ச்சிகளை பார்க்க வைக்கிறோம், அரங்கேற்றங்கள் செய்யணும், எல்லாம் செய்யணும். அவையில் பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாக்காக மாத்திரம் செய்யணும். இப்போ ஒரு கோலாட்டத்தை ஆடிவினோம், நான் ஒரு இதில் பார்த்தேன், கோலாட்டத்தை பார்த்து டொங்கு டொங்கொண்டு அப்படி எல்லாம் செய்யணும், டொங்கு டொங்கு கோம்படுது வரையா அப்படி அடித்து போட்டு கீழே வந்து நாங்களை போட்டு டக்குனு வசா ப்ரௌண்டு போட்டு அவள் போய் தங்களை வாட்டை போல வந்து காய்ச்சி கொண்டிருக்கணும். ஏன்னா அவையில் வந்து அப்பா கேட்டார், செய்தான் முடிஞ்சு. அவர் வந்து கடைசி தான் அந்த பிள்ளைக்காக கொண்டு போக மாட்டார். ஏன்னா அப்பா விரும்பி செய்யல, விரும்பல, அதுக்கான புரிதலும் இல்லை, ஏன் அதை செய்யறோம்ன்றது. அப்ப அதுக்கு ரீசன் நாங்கள் திணிக்கிறோம் இல்லை, இன்டைரக்டா அது திணிப்பு தானது. போய் தமிழப்படி இதை செய் அதை செய்துன்ற திணிப்பு தான். ஒரு 50 வருடம் 100 வருடம் தூர நோக்க பார்வை அந்த பார்வையில் கதைக்க போனால் இன்னும் சிலருக்கு இது பிடிக்காது. அண்ணன் சொன்னார்னு சொல்லுவாங்க. இப்போ அண்ணன் சொன்னது 90, அண்ணன் 25 இருந்த அண்ணன் என்ன சொல்லுவாருன்னு எங்களுக்கு எனக்கு ஓரளவுக்கு தெரியும், அண்ணன் எப்படி திங்க் பண்ணுவாருன்னு. அப்படி இருக்கும். ஆனால் அவங்க 90லேயே தான் நிற்கிறாங்க. அண்ணன் அப்போ சொன்னவர் அப்படி இல்லை, அவர் அந்த காலத்துக்கு சொன்னவர். இந்த காலத்துக்கு நாங்கள் எங்களை தீர்மானிக்கணும், உங்களோட தந்தாச்சு தானே, அப்போ நீங்கள் பார்க்கணும்னு இருக்கணும். அதுக்கு நாங்கள் ரெடியாண்டா எந்த பார்வையில் ஒரு கவுன்சிலிங்கு போகிறதே அவமானமாக நினைக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ளாடி என்ன நடக்கும்னா நாங்கள் அந்த பொதியத்தை நாங்கள் கொடுக்குறோம், பிள்ளை நாங்கள் கொடுக்குறோம். என்ன உதாரணத்துக்கு நேரடியாக சொன்னால், இன்றைக்கு ஒரு சினிமா எடுக்கிறதா இருந்தால் இல்லை ஒரு பாட்டு பாடுறதா இருந்தால் ஈழத்தமிழில் பேசுறது அது எடுபடாதுன்னு சொல்லி ஒரு 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 பார்வை இருக்குது எல்லாரும். ஆனால் அது எப்படி இங்கே எஃபெக்ட் பண்ண போகுது இங்கே இருக்கிற பிள்ளைகள்? ஏன்னா அவர்கள் எந்த தமிழை பேச போகிறாங்க? ஏன்னா அவர்கள் ஒரு தனித்தமிழ் வச்சிருப்பார்கள், அவர்கள் இங்கிலீஷும் கலந்து அல்லது ஒரு ப்ரொனன்சியேஷன். இப்போ ஃப்ரான்ஸில் போனீங்கன்னா ஃப்ரெஞ்சோட தமிழ் கலைப்பாங்க, அது ஒரு வித்தியாசமான ப்ரொனன்சியேஷன். அது இல்லை, ஃப்ரெஞ்சோட தமிழ் வைப்பாங்க, ஃப்ரெஞ்சோட ஈழத்தமிழ், ஃப்ரெஞ்சோட இந்திய தமிழ்ன்ற 2 இருக்குது. அதான் அந்த 2 டைனாமிக்ஸ் இருக்குது. அப்போ இந்திய சினிமாண்ட அது முக்கியமாக தமிழ் சினிமாண்ட தாக்கம் அப்படி இருக்க போகுது. ஏன்னா அவங்க படத்தை பார்க்க போகிறாங்க இல்லையா? சிலர் இந்த இந்திய ஸ்டைலில் படம் எடுக்கிறாங்க, சில ஈழம்னு சொல்லி ஈழ வழிகள் என்று படம் எடுக்கிறாங்க. அப்போ இது 2-3 விதமான ஈழ வழிகள் ரெண்டு வரைக்கும் அந்த என்டர்டைன்மெண்ட் போகிறாங்க. திருப்பியும் அந்த அவையில் எப்படி வந்து அந்த ட்ரோமாக்குள்ளே போகணும். அப்போ அவையில் என்ன சொல்லுவோம்னா, நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கோம்னா நீங்கள் என்னடா அப்போ சோகத்தையை போட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. தரமாக படம் ஒன்று வெளியே வந்தால் அந்த படத்தை சரியான முறையில் மார்க்கெட் பண்ணினால் அதுக்கு ஒரு வாய்ப்பு வரும், அப்போ அது உருளும். ஆனால் அதே மாதிரி இன்னொரு படம் வரணும், அதுக்கப்புறம் இன்னொரு படம் வரணும், அப்படின்றா தான் அது உருளும். அப்படி இல்லாமல் வாயளவில் நாங்கள் வந்து எங்களோட படைப்பு பாருங்க நாட்டுக்காக இதுகளெல்லாம் சொல்லி ஓடாது தான் இருக்கும். சில வேளை ஒரு முழு படத்தில் 2 லைன் தான் இருக்கு, அப்படிதான் இருந்து. அப்பா ஊர்லேருந்து சிவில் போர்லேருந்து ஓடி வந்தவர், முள்ளிவாய்க்கான ஒரு சம்பவம் நடந்தது. அது ஒரு பெரிய பதிவா இருக்கும். ஏன்னா அது போற ஊடகத்தின் பரப்பு பெருசு இல்ல. அதை வச்சுட்டு அப்புறம் நீங்க ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் மாதிரி ஹோலோகாஸ்ட் பிரச்சனை வந்து இவ்வளவு பேர் செத்த மாதிரி முள்ளிவாய்க்கால் ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு காலம் வரும். வணக்கம். மீண்டும் ஒரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது முன்னைய தொடர்ச்சியாக சுஜித் ஜி அவர்களுடைய உடனான அந்த உரையாடல் தொடர்கிறது. வணக்கம் சுஜித். வணக்கம். அதாவது தொடரும் போது நாங்கள் முதலே கூறினோம், இங்கே இருக்கின்ற எங்களுடைய 2ஆம் 3ஆம் சந்ததியினர் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அந்த 2ஆம் 3ஆம் சந்ததியினர் எப்படியான ஒரு கலை பண்பாட்டு விழுமியங்களுக்குள் தங்களை நகர்த்த போகின்றார்கள். அப்போ நீங்கள் கூறினது மாற்றங்கள் நடக்க போகின்றது, மாற்றங்களை நாங்கள் மாற்ற முடியாது. ஆனால் அதுக்குள்ளே எப்படி நாங்கள் ஒரு இப்போ இந்த மாற்றத்தில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால், 1ஆம் சந்ததியாக வந்தவர்கள் நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஐடியாலஜி, எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பார்வையை திணிக்க முயல்கின்றோம். ஆனால் அவர்கள் வந்து அதை ஏற்க தயாரில்லை. இப்போ இதில் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் கொண்டு வருது. இந்த கான்ஃப்ளிக்ட் இருந்து கொண்டு இருக்க போது ஒரு கொஞ்சம் காலத்துக்கு, இல்லை ஒரு 20-30 வருடங்களுக்கு இருக்க போகுது. அதுக்கு பிறகு இந்த ஜெனரேஷன் இல்லாமல் போகும்போது அது மாறப்போகுது. அது எப்படியான மாற்றத்தை வரப்போன்றது. அப்படி மாற்றங்களை ஓரளவாவது எங்களை அடையாளம் சார்ந்தோ இல்லாட்டி எங்களை பண்பாடு சார்ந்தோ இல்லாட்டி எங்களை வரலாறு விழுமியங்கள் சார்ந்தோ வைத்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இதுவும் வேண்ட பார்வை தான் நீங்க கேட்குறீங்க. இல்லை, உங்களோட பார்வை தான் இருக்கு. உரையாடல உங்களோட பார்வை. இப்போ எனக்கு ஒரு பார்வை இருக்கு. இல்லை, நான் உங்களுக்கு ஏதாவது சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு இல்லை எனக்கு இல்லை அது பிரச்சனை இல்லை. தனிப்பட்ட முறையில் எங்களோட அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இல்லை எங்களுக்கு எங்கள் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் முதல்ல ஒன்று சொல்ல முடியாது இல்லையா? அப்போ எங்களுக்கு முன்னே வந்தவர்கள் அல்லது 20 வருஷத்துக்கு முதல் வந்தவர்கள் வந்து எப்படி சொல்லலாம், அவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுண்டா தாங்கள் கொஞ்சம் நெகிழ்ச்சி தன்மைக்குள்ள வரணுன்றதுக்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லை.
அவர்களுக்கு அந்த மனநிலை ரிஜிட்னஸ் ஒன்று இருக்கு. அவையில் ரீனாக்களாக தான் இருக்கணும். அவை தேங்கி போய் நிற்கணும். இந்த தேக்கத்துக்குள்ளே நீங்களும் வாங்கன்னு கேட்கணும். அது நடக்க போகிறதில்ல. ஒன்று தேங்கி போயிருக்கிறன்றது நீங்கள் அதுக்கான காரணம் அவை ஒரு டைம் கேப்சூல் இல்லை. அவை அந்த காலத்தில் அங்கே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை மாதிரி இங்கே ஆனால் இப்போ அங்கே மாறிட்டுது. அங்கே மாறும். ஏன்னா அங்கே குளோபலைசேஷனில் மாறுது. இங்கே இருக்க இப்போ அங்கே மாறி அதை விட்டுருவோமே, அது அங்கே பிரச்சனை. அங்கே மாறிட்டுது. இங்கே இவையில் எங்களுக்கான ஒரு கடமை இருக்குன்னு இவர் யோசிக்கணும். அந்த கடமையிலிருந்து அப்படியும் சொல்ல முடியாது. உங்கள்ட்ட நெகிழ்வு தன்மையில் அல்லது நீங்கள் இன்டகிரேட் பண்ணுற மாதிரி அந்த என்ன சொல்றீங்க இன்டகிரேஷன் அந்த மனநிலை நீங்கள் இன்டகிரேஷனுக்கும் அசிமிலேஷனுக்கும் வித்தியாசம். அசிமிலேஷன் அவங்களாக மாறி போகிறோம். இல்லை அப்படி சொல்லி இது வந்து சாதாரண தமிழ்னா அட்ஜஸ்ட் பண்ணுறேன்டாவது சொல்லலாம். தமிழில் சாதாரண இங்கிலீஷ் எங்களுக்கு விளங்குற மாதிரி எங்களோட கொலோக்கியல் இங்கிலீஷை வந்தால் அப்படி நாங்கள் மாறி இப்போ எப்படியோ அவர்கள் வந்து இங்கே பிறந்தாலும் என்ன பாரு இங்கே பிறந்தாலும் இங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்தில் 8 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் உருவாக்கப்படுகிற கணனிகள், ரைட்? அப்போ நீங்கள் வீட்டில் வந்தால் கதைக்க போகிறல அவங்க 8 மணித்தியாலம் அங்கே தான் கூட இருக்க போகிறீங்களா, அங்கே தான் அவங்க பில்ட் ஆகும். நண்பர்கள் அதான் எல்லாம் சமூக எல்லாமே அதான் அவள் பழகிறத எல்லாம் அதுன்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு சின்ன சின்ன பார்ட். அப்போ அவர்களை நீங்கள் ஒரு வெள்ளைக்காராக கூட பார்க்கலாம். வெள்ளைக்காரோட நீங்கள் எப்படி எங்கட விஷயத்தை சொல்லுவீங்க, எப்படி கொண்டு வருவீங்க? செய்ய முடியாது. அதுக்கு தானே சொல்கிறேன், தமிழ் பாடசாலைகளுக்கு போயினோம், தமிழ் படிக்கிறோம், தமிழ் பாடசாலையில் கோயிலுக்கு கொண்டு போகிறோம், சர்ச்சுக்கு கொண்டு போகிறோம், கல்ச்சரல் நிகழ்ச்சிகளை பார்க்க வைக்கிறோம். நான் ஒரு சொல்கிறது ஒரு டெவல்ஸ் அட்வொகேட் அவங்களுக்கு சொல்கிறேன் என்னென்றால் அவை அரங்கேற்றங்கள் செய்யணும், எல்லாம் செய்யணும். அவையில் பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாக்காக மாத்திரம் செய்யணும். இப்போ ஒரு கோலாட்டத்தை ஆடிவினோம். நான் ஒரு இதில் பார்த்தேன், கோலாட்டத்தை பார்த்து டொங்கு டொங்கொண்டு அப்படி எல்லாம் செய்யணும். டொங்கு டொங்கு கோம்படுது வரையா அப்படி அடித்து போட்டு கீழே வந்து நாங்களை போட்டு டக்குனு வசா ப்ரௌண்டு போட்டு அவள் போய் தங்களை வாட்டை போட வந்து காய்ச்சி கொண்டிருக்கணும். ஏன்னா அவையில் வந்து அப்பா கேட்டார் செய்ய முடிஞ்சு. அவர் வந்து கடைசி தான் அந்த பிள்ளைக்கு அதை கொண்டு போக மாட்டார். ஏன்னா அப்பா விரும்பி செய்யல, விரும்பல, அதுக்கான புரிதலும் இல்லை, ஏன் அதை செய்யறோம். அப்போ அதுக்கு ரீசன் நாங்கள் திணிக்கிறோம்ல, இன்டைரக்டாக அது திணிப்பு தானது. போய் தமிழப்படி இதை செய்ய அதை செய்துன்றா திணிப்பு தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு விளங்கப்படுத்துறா, ஒருத்தரோட கதை கேட்கல தமிழால் தான் நீர் கல்யாணம் கட்டணும் என்று சொல்கிறார். அதே ஒரு வகையான திணிப்பு தான், ரைட்? அப்படின்னு சொன்னால் கேள்வி வரும். அப்படின்னா வேறு மொழியிலாக்கள் காட்டுற சொல்கிறீங்களா அப்படியாண்டா இல்லை. தமிழர்களை இந்த சமூகம் இந்த 2வது பிள்ளைகள் வந்து பார்க்குற மாதிரியான ஒரு இதை உருவாக்கணும். இப்போ விளையாட்டு கொண்டு வரணும், ரைட்? இல்லை இப்போ நான் சொல்ல வர ஒரு விளையாட்டு நடக்குது, ஒரு நிகழ்வு நடக்குது, இது அப்படி அதிகமாக நடக்கணும். அப்போ நீங்கள் தமிழாக்களை பார்க்குற மாதிரியான நிகழ்வு உதாரணத்துக்கு இன்னொரு மாதிரி சொல்லலாம். நான் கிறிஸ்தவ பின்னணியிலேருந்து வந்தால் அப்போ எனக்கு அந்த சில விஷயங்கள், அப்போ இலங்கையை பொறுத்தவரை தமிழர்களில் இந்துக்கள் கூட, கிறிஸ்தவர்கள் குறையும். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க கல்யாணம் கட்டைக்குள்ள சூழலில் சுற்றி இருக்கவங்களாம் இந்துஸாக இருக்கபடியாக தங்களுக்கு கல்யாணம் விட்டு பிரச்சனை வருது, அவையில் இந்துக்களை காட்டி போக வேண்டியிருக்குன்னு அவைக்கு ஒரு பிரச்சனை வரும். அப்போ இவையில் என்ன செய்யணும்னா கிறிஸ்டியன்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா கேம்ப்ஸ் வைப்பாங்க, ஓல் ஐலண்ட் கேம்ப். இலங்கையில் உள்ள மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, யாழ்ப்பாணம், நுவரேலியா எல்லா பக்கத்துலவங்களும் சில இடங்கள் அப் கண்ட்ரியில் வைப்பாங்க. கூடுதலாக அப் கண்ட்ரியில் வைக்கிறது, வெளிமடை, நுவரேலி அங்கங்கே வைப்பாங்க. எல்லோரும் அங்கே சந்திப்பாங்க. அங்கே சந்திக்கும் போது இவங்க அதுக்குள்ளே ஏதாவது ஒரு காதல் மலரும் உண்டு, அதை வெளியில் சொல்ல போகிறதில்ல. அப்போ ஒரு மீட்டிங்கில் அதை கேள்வியாக கேட்குறாங்க, இப்படி நடக்குது என்ன செய்கிறீங்கன்ட்டு. அப்போ தான் எங்களுக்கு அவங்க அதை சொல்கிறாங்க, இதுக்காக தான் நாங்கள் அப்படிலாம் செய்கிறோம்னு. அப்போ அந்த ஒரு திட்டம் மாதிரி தமிழர்கள் சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழல் இங்கே உருவாக்கப்படணும். அதான் தமிழர்கள் என்று சொல்கிறது அந்த 2ஆம் 3ஆம் தலைமுறை. நாங்கள் இல்லை, நாங்கள் சந்திச்சுக்கோம். அப்போ அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு இடத்துல சந்திக்கிறேன்னா என்ன, பழைய மாணவர் சங்கங்கள், ஊர் சங்கம், காப்பாக்கில் இருந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு 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 ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் சம்திங் ஒன்று இது ஒன்று இருக்குல்ல, ஹெரிட்டேஜ். நீங்கள் உங்களோட ஹெரிட்டேஜ், அதாவது இப்போ தமிழ் ஹெரிட்டேஜ் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு தமிழ் ஹெரிட்டேஜ் சொசைட்டி வந்து ஒரு பில்டிங்கை ஓன் பண்ணுது, ஒரு ஏரியாவை ஓன் பண்ணுதுண்டா, அங்கே வந்து ஸ்னூக்கர் கிளப்போ என்னவோ எல்லாம் இருக்கணும், அவனுக்கு கேட்டது இருக்கணும். அங்கேயும் போயிட்டு நாங்கள் எங்கட விளையாட்டை தான் இது சொல்லுவோம், நீங்கள் கெட்டிப்புல் விளையாடுங்க வாங்க, இது அங்கட அடையாளம் காட்ட வலிக்கிட்டா அது நடக்காது. அது ஆப்ஷனாக இருக்கலாம், வேண்டா நீ அது விளையாடுண்டு. ஆனால் அங்கே இவங்கள் வெளிநாடுகளில் வெஸ்டர்ன் கல்ச்சரில் என்ன செய்கிறானோ அது அங்கே இருக்கணும். அப்போ தமிழர்கள் சில நேரங்களில் மொழியை விட்டாலும் அந்த தமிழ் அடையாளம், ஈழத்து அடையாளம் இருக்கும். அப்படியான ஒரு லைனுக்கு வர்றதுக்கு இப்போ இருக்கிற பெரியவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற அல்லது பெரியவர்கள் என்று இருக்காங்க அந்த சமூகத்தில், அவங்க அதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களா, இப்படி கொண்ட உருவாக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களாண்டா எந்த பார்வையில் இல்லை.
நாங்கள் என்ன எப்பயுமே வந்து நிகழ்வு நடத்துறதுக்கு யார் நல்லா நிகழ்ச்சி நடத்துறது, எங்கே ஃபைனான்ஸ் எங்கே போகுது இங்கே போகுது இதில் தான் அடிபட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர ஒரு 50 வருடம் 100 வருட தூர நோக்க பார்வை அந்த பார்வையில் கதைக்க போனால் இன்னும் சிலருக்கு இது பிடிக்காது. அண்ணன் சொன்னவர்னு சொல்லுவாங்க. இப்போ அண்ணன் சொன்னது 90, அண்ணன் 25 இருந்த அண்ணா என்ன சொல்லுவாருன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அண்ணன் எப்படி திங்க் பண்ணுவாருன்னு. அப்படி இருக்கு. ஆனால் அவங்க 90லேயே தான் இங்கே நிற்கிறாங்க. அண்ணன் அப்போ சொன்னவர் அப்படி இல்லை, அவர் அந்த காலத்துக்கு சொன்னவர். இந்த காலத்துக்கு நாங்கள் எங்களை தீர்மானிக்கணும், உங்களோட தந்தாச்சு தானே, அப்போ நீங்கள் பார்க்கணும்னு இருக்கணும். அதுக்கு நாங்கள் ரெடியாண்டா எந்த பார்வையில் அதாவது இப்படி தான். இப்போ எனக்கு கதைக்க தெரியும், எனக்கு கோஆர்டினேட் பண்ண வராது, ஆக்களோட செய்கிற வராது, எனக்கு ஒரு பிரச்சனை. கோஆர்டினேட் பண்ணுற ஆக்கள் இருக்கணும், அவையெல்லாம் அதை செய்யணும். என்ன ஏன் நான் சொல்கிறேன்னா அப்போ நீர் செய்ய முடிவாங்க. இல்லை பொதுவாக இந்த உரையாடல்கள் வந்து வெளிப்படையாக உரையாடப்பட வேண்டும். ஏன்னா வெளியில் உரையாடைக்கு தான் இப்படி அப்படியான ஐடியா உள்ளவன் அந்த மாற்றங்கள் அந்த மாற்றங்களை உருவாக்குறதுக்கு தான் இந்த உரையாடல்கள் நடக்குது. ஆகவே அது நல்ல விஷயம். அப்போ இந்த மாற்றங்கள் அதாவது ஒரு 50 வருடம் 100 வருடத்துக்கு பிறகு இருக்கிற சமூகத்துக்கு ஆன ஒரு பயன்பாடை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது. இப்போ இது பற்றி எனக்கும் ஒரு பல ஆதங்கங்கள் இருக்கு. ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கும் எங்களோட முழு முயற்சியையும் ஒரு சேரிட்டி அல்லாத ஒரு மனிதநேய பணி என்று சொன்னால் தாயகம் நோக்கி தான் நகர்த்துவோம். அது தேவைதான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு பகுதி இங்கே நகர்த்த வேண்டிய தேவை இருக்கு. இன்றைக்கு இங்கே வந்து 4 மில்லியன் குழந்தைகளுக்கு மேலே வந்து பிரித்தானியாவில் போட்டி லைனுக்கு கீழே இருக்கிறார்கள். அப்போ 4 மில்லியன் குழந்தைகள்ல நிச்சயமாக ஒரு 2 வீதமோ 5 வீதமானது தமிழ் குழந்தைகளாக இருக்கலாம். இப்போ அவர்களுக்கு சாப்பாடு அல்லது அண்டையான் பிரச்சனை ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது கலாச்சாரம் பண்பாடுன்றது செகண்டரி. அப்போ அதுக்கான ஒரு இப்போ டே கேரோ, உதாரணத்துக்கு சொல்ல போனால் தமிழர்களால் நடத்தப்படுற டே கேரோ, ஓல்ட் ஏஜ் கேரோ, இப்படியான விஷயங்கள் வந்து தேவைப்பட போகுது எங்களோட சமூகத்தில். ஏன்னா சமூகம் சார்ந்த அது அவர்களுடைய பண்பாடாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய அடையாளமாக இருக்கு. ஏன்னா இப்போ இறுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்றால் கொத்தரோட்டி சாப்பிட்றதும் ரோல் சாப்பிட்றதும் எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கு. அது எந்த ஜெனரேஷன் ஆயிருக்கு. ஏன்னா உணவு ஒரு முக்கியமான பகுதி. அப்போ அந்த உணவை வழங்குறதுல எல்லாம் எங்களுக்கு தடப்பாடுகள் இருக்கு. அப்போ ஆனபடியாக அந்த முன்னோக்கி அந்த இங்கேயும் அதுக்கான ஒரு செயற்பாடுகள் செய்ய வேணும்ன்றது ஒரு முக்கியமான பணி. இங்கேயும் இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, அதுவும் அந்த நாங்கள் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து அங்கே இருந்து வந்தபடியே இதை நாங்கள் பார்க்குறோம். ஓகே, அங்கே கஷ்டப்படுறாங்களா, அப்போ நாங்கள் உதவி செய்யணும். அதனால தான் எனக்கு எக்ஸ்ப்ளாய்டேஷனும் நடக்குது அங்கே இருந்து. ரைட், இங்கேருந்து நடக்குது, அங்கேருந்து நடக்குது. ஆனால் இங்கே எங்களுடைய சந்ததி ஒன்று இருக்குது. அந்த சந்ததியை நாங்கள் ஃபுல்லாக விட்டுட்டோம்னா நீங்கள் சொல்ற இந்த பார்வையில் நாங்கள் ஒன்றும் இயங்குறதில்லை. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இருக்குதானே. இங்கே புவர்ட்டி மட்டும் இல்லை, மென்டல் ஹெல்த் இஷ்யூ பெரிய. அது இப்போ அதாவது நீங்கள் கொண்டு வந்த அந்த பொதிகள், அதாவது நீங்கள் கொண்டு வந்த பொதிகள், டிரான்ஸ் ஜெனரேஷனல் ட்ரோமா அவர்களுக்கு மேலே திணிச்சிருக்கிறீங்கன்னா அது இயல்பாக வந்திருக்கு. அதான் நடக்கிறது. இயல்பாக வந்தா ஏன் திணிச்சிருக்கீங்கன்ற வார்த்தை பிரயோகத்தை நான் பாவிக்கிறேன்னு சொன்னால், எங்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மன அழுத்தம், மனம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு மனநோயின்னு தான் சொல்ல வேணும். ஏனென்றால் ஒரு இடத்துல இருந்து புடுங்கப்பட்டு இன்னொரு இடத்தை விடப்பட்டிருக்கு ஒரு குறுகிய காலத்துக்கு அந்த மாற்றம். அதாவது எங்களுக்கு தெரிந்த விடயங்கள் அழிந்து போனது, இப்படியான விடயம். அப்போ நாங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதுக்கு எடுக்க தயாராக இருக்கோம், நாங்கள் முதல்ல ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கோம். இல்லை, நாங்கள் அதே ஒரு மனநோயாகவோ அல்லது டிசீஸாகவோ டிஸார்டராகவோ ஏற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தம் இல்லை. அதான் அதை ஏற்றுக்கொள்ள ஒரு கவுன்சிலிங்கு போகிறதே அவமானமாக நினைக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ளாடி என்ன நடக்கும்னா நாங்கள் அந்த பொதியத்தை நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் கொடுக்குறோம். அதை அந்த அடிப்படையிலாம் சொன்னாங்க. அப்போ இங்கே இப்படியான விஷயங்களுக்கு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்குது. அப்போ இதில் நீங்கள் இது நாங்கள் பொதுத்தளத்தில் பல விடயங்களை உரையாட வேண்டும். ஆனால் இதில் நீங்கள் கலைஞராகவும் இந்த கலை சார்ந்த விடயங்களில் அதிகமாக ஈடுபட்டிருக்கின்ற அடிப்படையில் நேரடியாக கேட்பதாக இருந்தால், இப்போ இங்கே இருக்கிற பண்பாட்டு விழுமியங்கள் எங்களை எஃபெக்ட் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறதோ அல்லது வேறு மலேசியாவில் இருக்கிறதோ வேறு இருக்கிற கலை சார்ந்த பண்பாடுகள், என்ன இப்போ உதாரணத்துக்கு நேரடியாக சொன்னால், இன்றைக்கு ஒரு சினிமா எடுக்கிறதா இருந்தால் அல்லது ஒரு பாட்டு பாடுறதா இருந்தால் ஈழத்தமிழில் பேசுறது அது எடுபடாதுன்னு சொல்லி ஒரு பார்வை இருக்குது எல்லாரும். ஆனால் அது எப்படி இங்கே எஃபெக்ட் பண்ண போகுது இங்கே இருக்கிற பிள்ளைகள்? ஏன்னா அவர்கள் எந்த தமிழை பேச போகிறாங்க? ஏன்னா அவர்கள் ஒரு தனித்தமிழ் வச்சிருப்பார்கள், அவர்கள் இங்கிலீஷும் கலந்து அல்லது ஒரு ப்ரொனன்சியேஷன். இப்போ ஃப்ரான்ஸில் போனீங்கன்னா ஃப்ரெஞ்சோட தமிழ் காய்ப்பாங்க, அது ஒரு வித்தியாசமான ப்ரொனன்சியேஷன். அதில் ஃப்ரெஞ்சோட தமிழ் வைப்பாங்க, ஃப்ரெஞ்சோட ஈழத்தமிழ், ஃப்ரெஞ்சோட இந்திய தமிழ்னு 2 இருக்குது. அதான் அந்த 2 டைனாமிக்ஸ் இருக்குது. அப்போ இந்திய சினிமாண்ட அது முக்கியமாக தமிழ் சினிமாண்ட தாக்கம் அப்படி இருக்க போகுது. ஏன்னா அவங்க படத்தை பார்க்க போகிறாங்க இல்லையா? இல்லை, தேர்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் இதுக்குள்ள இருக்குது. தேர்ட் ஜெனரேஷன் என்ன செய்ய மாட்டோம் எங்களுக்கு தெரியாது. ஏண்டா படமே பார்க்க மாட்டோம். வேண்டால் இப்போ
அந்த டைமில் இவர்களுடைய இந்த படங்கள் எப்படியாக பார்க்கப்படும் ஒருவேளை இந்த பேக்வேர்ட் கல்ச்சர்னு சொல்லிட்டு வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இப்போ எத்தனை செகண்ட் ஜெனரேஷன் இந்தியன் சினிமா பார்க்குறாங்க, ஒரு குறுகின வட்டம் தான் பார்க்குது. அதாவது அது ஏன் அது வந்து இங்கே என்னென்னு சொல்கிறது, இப்போ ஏதோ ஒரு வழியில் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்த போகத்தானே போகிறீங்க. அப்போ இவங்க இங்கே இதுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ காலம் இதே மாதிரியே ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் பெரிய அளவுக்கு இந்திய சினிமா பார்க்குறதில்ல. அது காரணம் வெறுப்பு இல்லை, எனக்கு பார்க்குறதுக்கு எனக்கு கனெக்ட் பண்ண முடியாமல் இருக்குது. இத்தனைக்கு நான் ஃபஸ்ட் இங்கே வந்தால் ஃபஸ்ட் ஜெனரேஷனுக்குள்ள வர்ற ஒரு ஆள், செகண்ட் ஜெனரேஷனுக்கு அவ்வளோ கனெக்ஷன் அதுக்குள்ள வரும்னு தெரியாது. பட் அது சினிமா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறாங்கன்னு சொல்லலாம் தானே, வாழ்வியலோட கனெக்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இல்லை என்டர்டெயின்மெண்ட் சொன்னாலும் இப்போ நானும் என்ன வாழ்வியலோட கனெக்ட் பண்ண பார்க்கல தானே, என்டர்டெயின்மெண்ட்டு தானே ஏதோ பார்க்கணும். ஏதோ இப்போ சில படங்கள்லாம் அந்த என்னென்ன அதை எனக்கு சரியாக எனக்கு எழுத வரும், கதைக்க வராது. அப்போ அதை என்ன மாதிரி என்று சொல்ல தெரியலை. ஆனாலும் இப்போ ஒரு இங்கே கலை சார்ந்து இயங்குறவங்க, இப்போ இயங்குறவங்களை கேட்டிங்கன்னா தேர்ட் ஜெனரேஷன் வந்து இந்தியன் சார்ந்து நிற்காது, இப்போ நிற்குது. இனி போகிற காலங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். இப்போ கொஞ்சம் காலமாக இப்போ இந்த இந்தியாவிலேருந்துலாம் நிறைய பேர் வர்றாங்க தானே இங்கே, அதனால் உங்களுக்கு கூடுதலாக இங்கே நிறைய நடக்கிற மாதிரி தெரியும். அது உண்மையாக வந்து இலங்கை ஆட்கள்ன்றது அது குறைவு. அது வந்து இந்திய, ஏன்னா எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் அந்த இப்போ இங்கேயே ரஜினிகாந்துக்கு ஃபேன் கிளப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த அண்மையில் நீங்கள் அந்த சிட்டிக்குள்ளே இருந்து டான்ஸ் ஆடின வீடியோக்கெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அந்த ஃபேன் கிளப்ஸ் அவையல் அங்கேருந்து கூப்பிட்டு ப்ரொமோஷனல் டீம் கூப்பிட்டு தான் இதெல்லாம் செய்யுது. அப்போ எங்களுக்கு இங்கேருந்து பார்க்கல எங்களோட எங்களை ஆடுற மாதிரியோ அல்லது அது ஒரு பிஸ்னஸாக நடக்குது, பிஸ்னஸாக இருக்கிறது இருக்கும். ஆனால் மற்ற ஜெனரேஷன் இதுக்குள்ளே இருக்குமான்றது எனக்கு அவ்வளோவா சுவராக சொல்ல தெரியாது, நிச்சயமாக சொல்ல முடியாமல் இருக்கிறது. அதாவது அந்த 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 தாக்கத்துக்கான ஒரு காரணமாக பார்க்கப்படுறது என்னென்னு சொன்னால், அது ஒரு நீண்ட ஒரு வரலாற்று பின்னணியை கொண்ட ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது. அவங்களோட இண்டஸ்ட்ரி அங்கேருந்து வாரது தாக்கம் வந்து இல்லை நான் அதாவது வரலாற்று பின்னணின்னு சொல்கிறது அவங்க ஒரு நாங்கள் பார்க்குறோம்ன்றது இல்லை 70 வருஷம் 100 வருஷம் அந்த இண்டஸ்ட்ரியின் பலம். ஏன்னா இன்றைக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது இங்கே, அதாவது ஈழ சினிமா கழகங்களோ இல்லாட்டி ஈழ நாடகங்களோ அல்லது இங்கே தாக்க வைக்கணுமென்னு சொல்லியான, அதாவது இங்கே அதை உருவாக்கணுமென்றவர்களுக்கு இருக்கிற ஆதங்கம் என்னென்னு சொன்னால் இங்கே செய்யலாமல் இருக்கேன். ஆனால் நான் அதில் கலைஞர்கள்ட பங்கு முக்கியமானது. கலைஞர்கள் எவ்வளோத்துக்கு தங்களை தகவமைத்துக் கொள்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறதில்ல, அதை என்ன மாதிரி பார்க்குறீங்க? எந்த தனிப்பட்ட பார்வையில் நாங்கள் எல்லோரும் அந்தளவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் 70 வருட அனுபவத்தோடு நாங்கள் இல்லை. அதுவும் முழு நேரமாக கலைக்குள்ளே இருக்கிறவர்களும் இங்கே இல்லை, ஒரு சிலரை தவிர இல்லை. அப்போ அதனால சொல்ல மாட்டேன், அவர்களுக்கு இன்னொரு தொழில் இருக்கும். அப்படி வச்சுக்கொள்ளுங்க. ஃபுல் டைமாக இதுன்னு செய்கிறார்கள் இல்லை. அவன் மேக்ஸிமம் போனால் நீங்கள் கலைன்றா வயலின் டீச்சர் அப்படித்தான், நீங்கள் வயலினோ இல்லை ஏதோ வாத்தியம் அது பகுதி நேரமாக தான் இருக்கும். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு இடத்த வேலை செய்கிறதா இருக்க மாட்டோம், ஏன்னா பகல் நேரம் பள்ளிக்கூடத்துக்கு போயிடணும். அதனால் அப்படி ஓகே, இந்த விஷயத்தில் உங்களுக்கு கூட தெரியும். ஓகே, அப்படி பார்க்கக்குள்ள எங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை, முழு நேரமும் நாங்கள் தொழிலாக இல்லை. மற்ற இப்போ நீங்கள் தான் முதல்ல பேசும்போது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்கும் ஃபுல் டைமாக வேலை செய்யக்குள்ள. நீங்கள் செய்தால் தான் உங்களுக்கு வீட்டுக்கு மோட்கேஜ் பேச இங்கே அங்கே செலவு இங்கே அப்படி இல்லை. இங்கே பார்ட் டைமாக இருக்கிறபடியாக அதுக்கான பயிற்சியோ அதுக்கான எங்களுடைய நேரத்தை போகிறது வந்து குறைவாக இருக்குது. அப்போ சொல்ல வாரது ஒப்பீட்டளவில் தரம் குறைவாக இருக்கும், அது இயல்பாக இருக்கும். ஆனால் அதுக்கான மோசமாக இருக்குமென்று இல்லை, அபவ் தி ஆவரேஜ் என்று கூட சொல்லலாம். 70% கூட படம் எடுக்கக்கூடியவனா ஒரு படம் நீங்கள் எடுக்கலாம், அல்லது 2 படம் 3 படம் எடுக்கலாம். ஏன் 3 படம் நான் சொல்கிறேன்டா, எங்களுக்கு மார்க்கெட் பண்ணுறதுக்குரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இங்கே இல்லை. இப்போ ஒரு படத்தை நான் எடுத்து கனடாவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, யூரோப்பில் இந்த நாடுகளில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த படத்தை இப்படி போடலாம், இவ்வளோ பேர் வருவாங்கன்றது எனக்கு தெரியாது. அதுக்கு இன்னொரு பிரச்சனை, இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரே ஸ்டாண்டர்டில் படம் எடுப்பாங்கன்னா அந்த ஆட்கள் திரும்பி வருவாங்க. ஓகே, இந்த படங்கள் நல்லா இருக்கும். இப்போ ஆனால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி எடுத்து குழப்புறபடியா சிலர் இந்த இந்திய ஸ்டைலில் படம் எடுக்கிறாங்க, சில ஈழம்னு சொல்லி ஈழ வலிகள் என்று படம் எடுக்கிறாங்க. அப்போ இது 2-3 விதமான ஈழ வலிகள் என்று வரைக்கும் அந்த என்டர்டைன்மெண்ட் போகிறாங்க, திருப்பியும் அந்த அவையில் எப்படி வந்து அந்த ட்ரோமாக்குள்ளே போகணும். அப்போ அவையில் என்ன சொல்லுவோம்னா, நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கோம்னா நீங்கள் என்னடா அப்போ சோகத்தையை போட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்காக அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குது. அப்போ இவ்வளோ சிக்கலுக்குள்ள ஒரு கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு தான் நாங்கள் படம் எடுக்கக்கூடியவா இருக்குது. இப்போ இந்தியா பொறுத்தவரை நீங்கள் எந்த படம் எடுத்தாலும் ஒரு சைட்டில் பார்த்தாலும் உங்களுக்கு 1 கோடி பேர் வந்துடுவாங்க. அப்போ அந்த சிக்கல் ஒன்று இருக்குது. அப்போ ஆகவே என்னென்னு சொல்கிறேன்,
அது அதனாலேயே ஆக்கள் வந்து இந்திய சினிமா பார்ப்பாங்க. நாங்கள் அப்போ இந்திய சினிமா மாதிரி எடுக்கலாமா, இந்திய சினிமா மாதிரி கதைக்கலாமான்னு தரமாக படம் ஒன்று வெளியே வந்தால் அந்த படத்தை சரியான முறையில் மார்க்கெட் பண்ணினால் அதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அப்போ அது உருளும். ஆனால் அதே மாதிரி இன்னொரு படம் வரணும், அதுக்கு பிறகு இன்னொரு படம் வரணும் அப்படின்றா தான் அது உருளும். அப்படி இல்லாமல் வாயளவில் நாங்கள் வந்து எங்களோட படைப்பு பாருங்க நாட்டுக்காக இதுகளெல்லாம் சொல்லி ஓடாது. மற்றது இப்போ நீங்கள் யாருக்கு படம் எடுக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அதை இப்போ நான் எடுக்கிறேன்னா இப்போ யாருக்கு எடுக்கிறது? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எடுக்க போகிறேன்னா, செகண்ட் ஜெனரேஷனுக்கு போகிறேன்னா, தேர்ட் ஜெனரேஷனுக்கு எடுக்க போகிறேன்னா, அப்போ அதான் அடுத்த பிரச்சனை. அப்போ செகண்ட் ஜெனரேஷனுக்கு தேர்ட் ஜெனரேஷனுக்கு எந்த நாட்டு பிரச்சனையோ அல்லது வட்டி காசையோ அல்லது 2 நேரம் வேலை செய்கிறதோ அவர்களுடைய பிரச்சனை அவன் இன்றைக்கு அவன் ஒரு படிக்கிறபடி என்ன, அவன் படிக்கிறபடி எனக்கான பிரச்சனை என்ன, அதுக்குள்ளே நாங்கள் எங்கள்கிட்ட சைட்டாக நீங்கள் அன்றைக்கு அதை தான் நீங்களும் சொன்னீங்க, அந்த லைட்டாக எங்கள்கிட்ட நாட்டு பிரச்சனை லைட்டாக அப்படி தட்டி கொண்டு போகலாமே தவிர திருப்பி நாங்கள் எங்கட பிரச்சனை வழி எடுக்கிறோம்னு சொன்னால் செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷனுக்கு உங்களுக்கு ஒன்றும் இருக்காது. நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே ஓடும். மேபி அதை இந்தியாவில் கொண்டு போயிட்டு விற்கலாமோ, அது ஒரு வேறு பக்கம் இது. அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா நாடுகளில் இருந்தும் அந்த தரமான ஒரு படமாக இருக்கட்டும், ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருக்கட்டும், அல்லது ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், அதுக்கான டிமாண்ட் இருக்குது. அது இல்லாமல் இல்லையே அந்த தரமான அந்த பொருளை உருவாக்குறதா இல்லை. இப்போ தரமான பொருளை உருவாக்குறதுன்றது மட்டும் இல்லை, அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கான வழியும் தேவை. மார்க்கெட் பண்ணுறதுக்கு மக்கள் நம்பணும் மக்களை. இப்போ அது இப்போ ஒரு உதாரணத்துக்கு அதுக்கு தான் நான் முதல் சொன்னேன், அதுக்கு காலம் எடுக்கும், அது உடனே வராதுன்றது. இப்போ ப்ராடக்ட் இருந்தால் தானே அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு நாங்கள் தொடர்ந்து ஓடும். இப்போ இன்னொரு விதமாக பார்ப்போம். இப்போ இன்னொரு விதமாக பார்த்தால் இங்கே வந்து அதாவது ஊடகங்கள் பல இருக்கிற ஒரு நாட்டில் இருக்கலாம், ஊடகத்தின் ஒரு பீக் இங்கே, அதாவது ஆனால் இப்போ இந்த 2வது 3வது தலைமுறை பிள்ளைகள் வந்து இங்கே பிறந்து வளர்றாங்க. அவைண்ட நேட்டிவ் லாங்குவேஜ் இங்கே ஆங்கிலமாக தான் இருக்க போகுது. ஆனால் தமிழருடைய அதாவது ஈழத்தமிழர் ஒரு அடியோத்தலை ஒரு ஹெரிட்டேஜை ஒரு ரூட்டை வச்சிருக்கின்றாரு. அப்போ அவர்கள் மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் தானே, வேலை செய்யக்கூடிய அவங்களோட கதையை தான் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அவருடைய கதையில் வந்த கதைகள் இருக்குமல்ல, அவையோட பேரண்ட்ஸ் கதை அது எப்படி இருக்குன்னா அதுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கு. இப்போ நாங்கள் கதைக்கிறது இந்த வட்டம் தான், இந்த வட்டத்துக்குள்ள அவையில் இல்லை. ஆனால் அதுதானே ஃபியூச்சர். அவையில் அதுக்குள்ளே போனால் அவையில் எங்களை பற்றியோ இன்னொரு யோசனையோ அவைக்கு இருக்க போகிறல. அவையில் இங்கே வெஸ்ட்டில் இருக்கிற அவ்வளோ சகல வசதிகளையும் பயன்படுத்தி அவையில் போகணும், அது நடக்கும். ஆனால் அவங்கள அப்படி போகல எங்களோட லைனும் அதில் வரணுன்றதுக்கு எப்படி நாங்கள் அதை சொருகி விட போகிறோம்ன்றது தான். இது ஓடுறபடின்ற தடியை கொடுத்து விட போகிறோம், நாங்கள் ஒன்றுமே செய்யலாம் அந்த ஜெனரேஷன். நான் இப்போ எங்கட முக்கியமான அந்த தடிகள் தான் கணக்கு ஸ்பார்க்ஸ். அதுக்கு தான் நான் சொன்னால் அந்த ஹெரிட்டேஜ் சென்டர் மாதிரி பெரிசாக அமைஞ்சு இந்த ஸ்லூக கிளப் வச்சு அதுக்குள்ள கனெக்ஷன் ஆகி எல்லாம் போகும்பொழுது அது அப்படியே வேலை செய்யும். மற்றும்படி ஒன்றும் நடக்காது. ஒன்றும் நடக்காது என்று சொன்னாலும் நீங்கள் கூறிய கருத்துக்களில் முக்கியமான சில ஒரு எந்த வழிகளில் சில விஷயங்களை செய்யலாம். அதில் முக்கியமாக அவர்கள் எடுத்து செல்லக்கூடிய அது ஒரு சின்ன லைனாக தான் இருக்கும். சில ஒரு முழு படத்தில் 2 லைன் தான் இருக்கு, அப்படிதான் இருந்து. அப்பா ஊர்லேருந்து சிவில் ஊர்லேருந்து ஓடி வந்தவர் முள்ளிவாய்க்கான ஒரு சம்பவம் நடந்தது. அது ஒரு பெரிய பதிவா இருக்கும். என்னன்னா அது போற ஊடகத்தின் பரப்பு பெருசு இல்ல. அதை வச்சுட்டு அப்புறம் நீங்க ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் மாதிரி ஹோலோகாஸ்ட் பிரச்சனை வந்து இவ்வளவு பேர் செத்த மாதிரி முள்ளிவாய்க்கால் ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு காலம் வரும். அப்போ இந்த லைனில் போனால் தான் அது வரும். ஆனால் அது எங்கட கையில் என்னென்னு சொல்கிறேன், படம் எடுக்கிற இப்போ எங்கட பேரண்ட்ஸ் எத்தனை பேர் படம் எடுக்கிறது பிள்ளை விட போகிறாங்க. அவர் டாக்டரும் இன்ஜினியருமா தானே இப்போ இருக்கிறோம். அப்போ அது சமூகம் சார்ந்த ஒரு அடிப்படை மாற்றம் ஏற்பட வேண்டும், கலையில் மாற்றம் பெறுவதாக இருந்தால் இந்த உரையாடல் நாங்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கலாம். நான் நினைக்கிறேன் கேட்கிறவர்களுக்கு போற அடிச்சு கடுப்பாகி எங்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் இந்த இடத்துல இதை முடித்துக்கொள்ளும். அதை முடித்துக் கொள்வதற்கு முதல் உங்களுடைய அடுத்த பாடல், அதாவது 20 வருடம் நீங்கள் கலைத்துறையில் முக்கியமாக அதாவது ராப் இசையில் இருந்திருக்கிறீர்கள், அடுத்த என்ன படைப்பை படைக்க இருக்கிறீர்கள் அதை கூறிக்கொள்ள. இல்லை, ஒரு பாட்டு ஒன்று எழுதி பாட்டு எல்லாம் முடிச்சாச்சு. அது தமிழ் 20th anniversary. அப்படி தான் இருந்த பாட்டு. அது இப்போ வருது தமிழ் 3000 ஒரு சும்மா 3000 நாங்கள் 2000 3000 அப்படி நான் சொல்கிறது இன்னும் 3000 அந்த கணக்கு முடிஞ்ச 2000 3000 இல்லை முன்னுக்கு வர 3000. அதில் ஒரு தமிழ் சார்ந்த ஒரு பாட்டை ஒன்று செய்து வச்சு ஆடியோ எல்லாம் செய்தாச்சு. நீ வீடியோ செய்வேன், வீடியோ செய்யாமல் பாடல் வராது. நான் வந்து 0 ப்ராஜெக்ட் பர்சனாக இருக்கக்கூடிய அதை கொஞ்சம் காசு போட்டு சொல்லலாம். அதில் பார்த்து கொண்டு இருப்பவர்கள் ப்ரொடியூசிங் வரலாம். அப்போ அதனால் வீடியோ ப்ரொடக்ஷன் காரணமாக அது இப்போதைக்கு இருக்குது. அதில் எழுதினதில் ஒரு 1-2 வரி உங்களுக்கு பிடித்த 2 வரி இல்லை, அது முன் பந்தியிலே ஒரு கொஞ்சம் இருக்குது.
அண்ட சராசரம் நின்றா தமிழண்டா. திருப்பி சொல்லுங்க. ஓகே, எழுத்தாவே சொல்லி அண்ட சராசரம் நின்றா தமிழண்டா, எங்கு தோண்டினாலும் வெங்கல் தடையண்டா, நம் வீரம் பேசும் புறநானூறு என்றும் அழியாது அவன் வரலாறு, கீழடி சொல்லுமே எங்கள் மரபடி, மீண்டும் வேண்டுமா தோண்டும் மறுபடி, சந்தில் சிந்து பாடும் கூட்டம் இல்லடோய், சிந்து சமவெளி காரர் நாங்கடோய். அது அப்படியே போய்கொண்டிருக்கு. எனக்கு அதில் அந்த நீங்கள் அதில் குறுநாளில் பிடித்த ஒரே விஷயம் அந்த அந்த கிணத்து தவளை கூட்டத்தோட கேடாத அது எனக்கு அது ரெண்டாவது சரணத்தில். அதாவது அது முக்கியமாக அப்படியான ஒரு சமூகம் தான் எங்களை ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே உங்களுடைய அந்த படைப்புக்கு எங்கள் வாழ்த்துக்கள். மிக விரைவில் அது ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சி வீடியோவாக வர வேண்டும் என்று இதுவரை நேரமும் சுவாரஸ்யமான இந்த உரையாடலில் இறுதியாக ஏதாவது கூற விரும்புகிறீங்களா? ஒன்றும் கேட்கல, பார்த்து ஆக்கள் எனக்கு என்ன சொல்கிறாங்களோ தெரியாது. ஓகே, வேற ஒன்றும் சொல்லுங்கள். இந்த உரையாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணுவார்களாக இருந்தால் நிச்சயமாக இதை போல இன்னும் சுவாரஸ்யமான உரையாடல்களை நாங்கள் கொண்டு வருவோம். இதுவரை நேரமும் உங்களுடன் இணைந்திருந்தது சுஜித் ஜி அவருடன் SAN ராஜ்குமார். எங்கள் அன்பு வணக்கம். நன்றி.